எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவிலேருந்து உங்கள் நெப்போலியன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜூன் 10 காலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி எனக்கு வந்தது. என்னுடைய குருநாதர் திரு பாரதிராஜா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார் அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக அவர் உடம்பு சேர்க்காமல் இருந்தார். நான் அடிக்கடி ஜனனிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கார் அங்கிள், அப்பா நல்லா இருக்கார் அங்கிள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த செய்தி கேட்டது கூட இது பொய்யா இருக்குமோ, இது ரூமராக இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு ரூமர் மாதிரி வந்தது. உடனே ஜனனிக்கு போயிடுச்சுனேன், இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அப்பா நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு பொருளியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஜனனிக்கு உடனே ஃபோன் பேசினேன். அங்கிள் நான் ஃப்ளைட்டில் இருக்கேன் அங்கிள், மலேசியாவிலேருந்து, அப்பா தவறிட்டாங்க, நான் இந்தியா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற செய்தி ஜனனிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அதை உறுதி பண்ணேன். எனக்கு எல்லாமே என்னுடைய குருநாதர் தான். இன்றைக்கி திரைப்படத்துறையில் நான் அந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். 1990 முதல் அவரை சந்தித்த நாள்லேருந்து அவர் என்னை புது நெல் புது நாத்து படத்தில் அறிமுகப்படுத்தினதுலேருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மகன் திருமணத்துக்கு போய் நான் அழைப்பதில் கொடுக்க வரைக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த நட்பு அந்த உறவு அப்படியே ரொம்ப பலமாக இருந்துச்சு. இடையில் அப்பப்போ டைரக்டர் பல விஷயங்களுக்கு பொது சேவைகள் பண்ணும்போது பொது காரியங்களில் எனக்கு அவருக்கு நிறையா கருத்து வேறுபாடு வரும். நான் ஒன்று சொல்லுவேன், டைரக்டர் அவனுக்கு என்னடா தெரியும் சும்மாறா அப்படிம்பாரு. நிறைய விஷயங்கள் எனக்கு கருத்து வரும். ஆனால் டைரக்டர் என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதில் இன்றைய வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். என் லைஃப் முழுக்க அவரை நான் மறக்க மாட்டேன். எனக்கு அரசியலில் கலைஞர் அவர்கள் எப்படி குருவோ அதே மாதிரி சினிமாவில் என்னுடைய குருநாதர்னா அது பாரதிராஜா சார் தான். இயக்குனர் இமயம்னு பேர் எடுத்தவர், இயக்குனர் சிகரத்துக்கு நிகராக தமிழ் திரையுலகத்தை ஆண்டவர். அவருடைய படைப்புகள்லாம் ரொம்ப அரிதானது. யாராலையும் அந்த மாதிரிலாம் திருப்பி கொடுக்க முடியாது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது. எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், என்னை உள்பட. எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது, நடிப்புனா என்னன்னே தெரியாது. எனக்கு முதல்ல அந்த படத்தில் எனக்கு அறிமுகப்படுத்தி